ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பவிஷ்னா வந்து இப்படி மாங்குன்னு கீழே உட்காந்து கேக் பண்ணுறா. எதுக்காகனா என் பர்த்டேக்காக தான் பண்ணுறா. எனக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து கேக் செஞ்சு தரணும் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு கேட்டா. சரி ஓகே, தனியாக விட முடியாது அப்படின்னு நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அவள் வந்து எனக்கு உங்கள் ஹெல்ப்பே வேணாமா, நானே பண்ணிக்குவேன்னா அப்படி எப்படி விட முடியும், சின்ன பாப்பாவாக இருக்கல, எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ராபெரி கேக் தான் செஞ்சுட்டு இருக்கா. அதே மாதிரி நானுமே வந்து என் பர்த்டேக்கு இந்த தடவை நம்மளே வந்து கேக் செய்யலாம். எனக்கு இங்கே சைனீஸ் கேக்லாம் வந்து சுத்தமாக வந்துட்டு பிடிக்கல, நான் நம்மளே செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. அதனால் அது வந்து மினி கேக்காக செஞ்சுட்டு நிறையா செஞ்சாலும் சாப்பிட முடியாதுன்னு அதே மாதிரி டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போடாமல் இந்த ஃப்ளாரை வந்து டஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒட்டுதா ஒட்டாமல் வருதான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே சூப்பராக வந்தது. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி வந்து 2 கேக் வந்துட்டு செய்ய போகிறோம். பவிஷ்னா வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறா, ஃப்ளாரல் தீமில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கா. அந்த க்ரீமெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நான் முன்னாடியே வந்து பீட் பண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பேஸ்லாம் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கா. ஃபில்லிங்க்கு வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்லாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஸ்ட்ராபெரி ஜாமே வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போதான் தெரியுது படத்தை. நீங்களாம் வந்து எதுக்கு வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக வைக்கிறீங்க, பார்த்து வைக்கிறீங்கன்னு. ஓகே, நான் தானே க்ரீம். டயர் கேக் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. டயர் கேக் செய்கிற மாதிரி இருந்தால் கேக்கை வந்து லிஃப்ட் பண்ணணும்ல, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் டேரெக்டாக வந்து டென் டேபிள்லேயே வந்து கேக்கை வந்து மேக் பண்ணிட்டு அப்புறமா லிஃப்ட் பண்ணி பார்த்தா சூப்பராகவே லிஃப்ட் பண்ண வந்தது. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு கேக் பண்ணும்போது தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படியே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள் கூட வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் செய்யும்போது இந்த ட்ரஃபிள் மேக் பண்ணுற கனாஷை வந்து ஓவர் நைட் வந்து செட் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளாரே செட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி பேக்கிங்கில் நீங்களும் யாராவது வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க 1 ஹவருக்குள்ளே செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு தெரியலை, கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் செய்யும்போது லிட்ரலி எனக்கு வந்து வீடு கட்டுற ஃபீலிங் தான். அந்த ஏன் அப்படின்னா செங்கல்ல மேலே சிமெண்ட் போட்டு பூசி ஃபில் பண்ணுவாங்கள்ல, அந்த எஃபெக்ட் தான் திக்காக ஆகிக்கிட்டே அது எனக்கு திரும்ப. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃபினிஷிங்கை வந்து கொண்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு. பாருங்கள், ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பவிஷ்னா வந்து அவளோட கேக் தீம் வந்து ஃப்ளாரல் தீம் வந்து வச்சுருந்தா. ஃபாண்டன்ட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணா. நான் கூட இது வரைக்கும் இந்த ஃபாண்டன்ட் கட்டர்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணினதில்லை. அவள் அதெல்லாம் பண்ணி எனக்காக வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்கிறான் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதான், ஒரு வழியாக நம்மளுடைய 2 கேக்குமே சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த 2 கேக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போடுங்க.